guys, welcome to Namish Gaming. நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம் Namish Gaming வழங்கும் மார்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன். ஆமாங்க guys, அதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்னடா டைம் பண்ண போறோம்? யூடி தான். ஆமாங்க guys, யூடி தான் டைம் பண்ண போறோம். நம்ம அதே மாதிரி ஒன்று குட் நியூஸ் என்னன்னா கிரையாப்பர் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா பராசரஸ் தெரியுமா இருக்கானா? ஆமாண்டா இப்படி வச்சுட்டு உங்களுக்கு இந்த கிரையாப்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் தெரியுதா, இது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வந்துப்போம். கிட்ட ரொம்ப கிட்ட போகணும்டா. பரவாயில்ல விடு நாங்கள் யூடியில் நான் ஸ்டேப் பண்ணி காமிக்கிறோம். ஏண்டா இந்த மாதிரி வரும். இப்படி விட்டிங்கன்னா ஏற்றிப்பாங்க. ஏற்றிக்கலாம் கைஸ். உங்களுக்கு இங்கே அந்த இது தெரியும். இப்போ எப்படி நான் போடுவேன்? இப்போ அவட திருப்பி பாத்தியா நமக்கு இப்படி நான் போட்டேன்னா வந்துட்டான். அவனோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அப்படியா? அவன் வீட்டு எவ்வளோ வச்சிருக்கான்? எவ்வளோ வச்சிருக்கேன்? டேய் லோடாக வச்சிருப்பான்டா அவன். லோட் தைக்கிடு எல்லாத்தையும் போடு. டே ட்ராயிங் கேர் ஆடுறதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே. நீ ஒன்று தள்ளி இப்படியே பண்ணிக்கலாம். 24 ட்ராயிங் ஓகே அவ்வளோதான் போதும் கைஸ். நெக்ஸ்ட் அவள் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மீட்டு இது வழியா இருக்கும். மீட்டு இவங்கிட்டே இருக்கும்டா. எதுக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே வெட்டிகளே ஒரு வயல. நெக்ஸ்ட்டு கேஸ் போயிடுச்சா டே நான் தும்பல். ஓகே தூங்கிடலாமா வேணாமா? இது எவ்வளோ நேரம் கட்டி காமிச்சிருக்க? நைட் ஆயிடுச்சு. குட் தூங்கலாம் பாய்ஸ். தூங்கலாம்டா. பாய் டே ட்ராங்க் யாரோ 21. ஓகே குட் கைஸ். எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங் தெரியுமா கைஸ்? நான் நேற்று வீடியோ நம்ம காரணம் வசூ இவன்டா கார்ச்சா கைஸ். கார்ச்சா நம்மளுக்கு அடிச்சிருப்பான். ஆமாம் கைஸ் வெயிட் அ மினிட் கைஸ். 1 மினிட். ஓகே கைஸ் நம்ம இதோட 45 இருக்கா? ஓகே கைஸ் நம்ம தூங்கிடலாம். நாளைக்கு காலையில் எப்படியோ வெடிக்காலில் தான் இருந்துப்போம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு அப்படியே சார் அப்படியே டச் பண்ணுறோம். ஓகே எழுந்துட்டாண்டா அப்படியே. என்னடா நைட்டு மாதிரி தெரியுது? வெடிகாலடா பாரு, வெடிகாலடா. காலை எவ்வளோ டைம் ஆகுது பாரு. டைம் என்னது இது? ஐயோ போ டைம் காமிக்குமே. டைமா 3 o'clock ஆகுது. காலையில் 3 o'clock வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சமானவனே வெளிச்சம் ஆட்டம் அப்போ கிளம்பலாம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு டியூட்டி கிடைக்கும். அது வரைக்கும் அங்கே போகிறதுக்கு டைம் ஆயிடும்டா. அப்புறம் விட்றா இங்கேருந்து வெளிச்சமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் அங்கே வெளிச்சமாக எல்லாம் கிடைக்கும். நாங்கள் கிளம்ப கண்டினியூ பண்ணுறோம். வேணாண்டா 3 minutes தாண்டா போயிருக்கு. ஏண்டா அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகும்டா டைம் பண்ண. அப்புறம் பார்த்துக்கலாம். ½ hour ஆகும். டேய் எப்படி ஒரு 5 வேணும்டா எனக்கு. உனக்கு ஒரு 5 வேணும். 5னா 20. என்னடா இல்லை அதனால 5 25 வேணும் நினைக்கிறேன். 25 வேணா 5 கிடைக்கும். 5 எனக்கு 5 வேணும். அதனால் இப்போ நான் 25 எடுக்க போகிறேன். கல்லெல்லாம் முட்டிக்கிட்டீங்க. எவ்வளோ வந்திருக்கு? இவ்வளோ வச்சுருக்கோம். 16. பத்தாவது அங்கே செடியெல்லாம் இருக்குது. இங்கே பாக்கியா பாக்க கேக்கேன்னா அப்ப பாக்கியா பாக்க கூ எல்லாத்தையும் ஒன்றா கிடைக்குது. 5 கடிச்சிச்சு போச்சா? பாக்க பாக்கியா பாக்க கேக்கேன்னா. அப்புறம் ரொம்ப பெரிய தலைவலியான ரெய்னோக்கு ஃபாலோ கொடுக்க முடியாதுல. ஆமாங்க நாங்கள் மேலேயே விட்டு வந்துட்டோம். 2 வீட்டே டைம் போனோம் கைஸ் இவனுக்காகவே. ஆனால் நான் ஒரு மேல் டைம் பண்ணிட்டுருவேன். ஃபீமேல் அந்த அவசரத்தில் வந்து நான் தெரியாமல் விட்டுட்டேன். என்னை விடுங்கடா. அவனை கொலை பண்ணுறான். அப்புறம் ஆளுங்க தள்ளி எங்கேயோ தள்ளி விட்டுற போகிறான். உங்கள் ஆளுங்க அவனை பார்த்தாலும் அடிக்க மாட்டானுங்க. ஏன்னா அடிக்க மாட்டாங்க. ஆனால் சும்மா தானே இப்படி தள்ளி தானே விடுறான். 2 பெட்ரோல் ரன் இருப்பாங்க. வெடிக்கால ஆயிடுச்சுடா. வெடிகாலாதே பாருக்க வெளிச்சம் ஆயிடுச்சு. பாரக்கா ஹே பிரபு நாள்குட்டிக்கு
6 செய்யலாமே பரவாயில்லையே உனக்கு எக்ஸ்ட்ரா வருதே 51 கிடைக்கும் கைஸ் நம்மளுக்கு ஐ திங்க் நம்ம கிட்ட செவ்வளோ இருக்கு பாருங்க, செவ்வளோ இருக்கு. 3 தான் இருக்கு. பரவாயில்ல. கிராப் இருக்கு. கிராப் நல்ல யூஸ் இருக்கு. நமக்கு 29 டேஸ் வரும், 23 ஹவர்ஸ் வரும். அதாவது ஒரு மாதம், கரெக்டாக ஒரு மாதம் வரும். அதுக்குள்ளே நம்ம கீஸ் அப்படியே தேடி இதை பண்ணி அதை பண்ணி கத்தம் பண்ணி இதோ கைஸ். ஆனால் என் வேர்ல்டில் வந்துட்டு நான் 4 கிரேப் பிடிச்சிருந்தேன். 4 லாவாக்கி போகும்போது லாவில் போட்டேன். ஏன்னா இவன் பாஸ் ஃபைட் போகிறானா. ஆமாம் கைஸ், நான் பாஸ் ஃபைட் இந்த வாரம் போவேன் கைஸ். முடிஞ்சா இவன் வீடியோ எடுத்து வாங்க போடுவான். யார் நானா? என் ஐடியா எங்கே யூடியூப் சேனல் இருக்கு. ஏய் இது என்னது இது என் யூடியூப் சேனல்ரா. ஓ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டவுன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டவுன் பண்ணிட்டு இது பண்ணு. ஓகே. ஹாட்டா இருக்காமாடா. ஹாட்டா. அதே மாதிரி சொல்ல போட்டு வச்சிருக்கேன். ஃபரார்மா செஞ்சுட்டேன் கைஸ். லெவல பாயிருக்கு பேர் திருப்பி ஹாட்டுக்கு போடு. ஹாட்டு ஏன் என்னுடைய ரெயினோ வந்துட்டு 4000 ஹாட்டு. உன்னை முச்சி தள்ளுவாங்கடா. ஏன்டா இவன் என்னடா உனக்கு தப்பு பண்ணான்? டேய் அவன் அப்படியே நிற்கிறான், எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் எங்கள் ஆளுங்க முச்சுக்குவாங்க. முடிஞ்சிச்சு போ. திருப்பி அங்கேயே முக்கினாண்டா. போடா டைம் வேஸ்ட் கைஸ். அங்கே அப்படியே தேட சொப்ப உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு யூடியூப் தண்ணியில் இருக்கான். அப்படியே ஏடா இப்படி தண்ணியில் இருக்காண்டா, எடுக்க முடியாதுடா. அடிச்சிரு அவன் அடிச்சிரு. செத்துருவான்டா. ஒன்னா கொஞ்சம் கீழே போடா லூஸு. அதான் தூக்க முடியாதா? இச்சியா ஐ திங்க் ஹை லெவல் நினைக்கிறேன். ஹை லெவல் அவன் என்ன இத்தனை வாட்டி அடங்கு. என்ன லெவல் தான் ரத்தக்கரை ஆயிடுச்சு. அடிச்சிட்டு இருக்காடா லூஸு. தெரியும்டா 95 லெவல். தண்ணியில் விழுந்துறானு எல்லாம். ஏன்டா எல்லாம் தண்ணியில் குச்சிடுறானு நாங்க. டைம் ஏற்றிக்கோ. மாதிரி தானே நிற்கிறேன். இங்கே விழுந்தா கூட பரவாயில்ல, தூக்கின்னு போகலாம். அவன் கரெக்டாக தண்ணியில் விழுறான். ஓகே கைஸ், இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ண. கைஸ் எவ்வளோ நம்ம டாமியை கண்டுபிடிச்சாச்சு. இதில் டாமி பரா அவன் யோசிப்பான், யாரா நீ? ஏதோ இவன் நம்ம அட்டாக் பண்ணுவானோ எம்ல. தலை நீயா தலை? எப்படா தலை வந்த? கண்டிப்பாக லெவலில் போயிருப்பான். கண்டிப்பாக உனக்கு கிராப்பில் ஏற்றிப்போம் கைஸ். கைஸ் ஒரு யூடியூபே கிடைக்கல. ஆனால் நம்ம டாமியை இது பண்ணிட்டோம், கிராப்பில் ஏற்றிக்கிட்டோம். வாங்க போகலாம். மேமுத்துருக்கான். யூட்டி கச்சிட்டு. என்ன லெவல்? நல்ல லெவல். 2 யூட்டியா? ஒரே ஒரு யூட்டி தான். நல்ல லெவல் நினைக்கிறேன். பண்ணலாம் பாரு, வந்துட்டான் பாரு. லெவல் 55 போதும். ஓகே நல்ல லெவல் தான்டா. நல்ல கீழே இறக்கி இவனை பேசியில் போடு. என்னத்துக்கு அவன் தூக்கின்னு போனான் தானே சொன்னான். தூக்கின்னு போறியா? தூக்கின்னு போடு போ. தூக்க முடியல. போடா அவன் கிட்ட நல்லா அவன் பாடி மேலே போய்க்கடா. அடிக்கிற நீ கரெக்டாக அவன் பாடி மேலே போயிட்டு தூக்கிக்கிட்ட ஓடு. அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ ஒரு யூடியூப் தூக்கியாச்சோ. அடிப்பானே அடிக்கிறானே அடிக்கிறான். பார்த்துக்கிட்டு போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். போடா இவன் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்கிற. அடிச்சுன்னுறானே அவன் தான் போய் விட மாட்டேறானே. இங்கே விட்டுருட்டா இங்கே விட்ரு எங்க இங்கே அப்படியே டேம் பண்ணிக்கலாம். டாமி இங்கே விட்டுப்போம் வந்து ஃப்ரீ டேஸ் இருக்க சப்போஸ். ஏன் டாமி எங்கே விட போகிற? இவனை அப்படியே தூக்கின்னு போயிடலாமே டேம் பண்ணிட்டு.
டேய் தூக்கிட்டு போயிடலாம்டா நீ. அப்படியே இவன் மேலே நின்றுக்கிட்டே போடு. இவன் மேலே நின்றுட்டே ட்ராங்கர் விடு. இங்கே ஓடுறான்டா. ஓடலாம் சண்டைக்கு போயிடுறாங்க. இல்லைடா எனக்கு இது வேணாம்டா. கீழே பேசிவில் போடு அவனை. அட்டாக் டார்கெட்டில் இருக்கிறான். இதுலேயே பண்ணு. ஐயோ வந்துட்டான்டா. அட்டாக் சீ பேசிவ் விட்டேன். பேசிவ் போட்டேன். வாடா 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 வாடா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. தண்ணிக்குள்ளே போவாதா. கைஸ் இந்த நமீஷில் இந்த யூடியூப் பார்க்கலாமா? வாடாடே பின்னாடி கொஞ்சம் போய் போடா. வாடாடே என் கூட போய் சண்டை போட்டு நல்லா இருக்கும். டே 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 அடி. ஐயோ பட்டுருச்சுடா. பட்டுச்சு. இவன் சண்டை போட்டுறான் நாய் தேவையில்லாம. ஐயோ இந்த யானை குள்றா. இல்லை 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 தவளை தவளை ஏறி கொண்டுருவான். அவன் ரத்தக்கார ஆயிடுச்சுடா. அவன் செத்துருவான். இவனுக்கு ஆட்டு கம்மியாயிடுமே. அப்படியா? இப்போ அவன் எவ்வளோ ஆட்டில் இருப்பான்? ஐ திங்க் 1000 தான் இருப்பான். 2000 இருக்கான். ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். யாரு இவன் வந்தா வேற அவன். யூடிக்கு ஒரு ஏர் விடு. சாவு. சாவா? ஐயோ சரி சரி அன்கான்ஷியஸ் ஆஃப். இந்த யானை மாதிரி தெரியும். உர்றா விட்டுட்டாட்டோ. பட்டுச்சுரா. வாலே பட்டுச்சு நறுக்குன்னு. ஐயோ பட்டுச்சுரா கையில். ஐயோ பின்னாடி ஏதோ நைஸ் எதை பண்ணுது இவனை. ஹே பிரபு ஹரே ராம். இதோ இந்த பண்ணி டியோடர். சண்டை போடு பொண்ணு. அடா சண்டைக்கு கூப்பிட்டான். இவன் என்ன அடிக்கிறான்டா? அதான் ஒன்று தான் அடிக்கிறான். கொல்று யூடி இல்லை இவன். நீ எவ்வளோடா வாட்டு இருக்கு? நெக்ஸ்ட் எபிசோடில் வேணா ஒன்று யூடி வேணா ஃபீமேல். ஃபீமேலே இவன் மேலே. இவன் வந்துட்டு தெரில. மட்டும் இவன் மட்டும்டா. ஒன்றா யூடி கூப்பிடுறான். ஃபீமேலாம் நல்லா இருக்கும்டா. ஓகே போய் அவனுக்கு அடி. என்னடா இவனுக்கு எவ்வளோடா ஹார்ட் இந்த இந்த என்னது மாமுத்துக்கு. ஐ திங்க் ஹை லெவல் மாமுத்துன்னு நினைக்கிறேன். நான் அப்பப்போ தான் விட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் அப்படியே அந்த மாமத்துக்கு போய் அடியை போடு கொஞ்சம். அடியை போட்டு விட்டுருவோம். நான் என்ன தள்ளுறீங்க? செத்துறானா? இன்னும் சாவலை. சாகல ஏறி அடிச்சு விட்டுருலாம். வாடா யூடி முடிச்சு விட்ரு. இந்த இவனுக்கெல்லாம் அடி ஆர்வப்பட்டுக்குதுடா. இந்த மாமூத்து நாய்க்கு கொம்புல ஒரு ஆர்வம் வந்துச்சு பாத்தியா? ஆமாம் பார்த்தேன். அதான் ஓட ஆரம்பிச்சிட்டான்டா. இதுக்கு மேலே இவனுக்கு விட்டா தான் கரெக்டாக இருக்கும். சிறைச்சாலைக்கு பிக்னிக் இல்லை இல்லை ஆட்டோமேட்டிக். என் காரணம் சொல்ல எனக்கு குதிரை போல பட்டுச்சு. பட்டாக்ஸில் விட்டுனுங்கிறான். பின்னாடியே விட்டுட்டு இருக்கிறான் கரெக்டாக. படல ஜஸ்ட்டு போச்சு. பட்டுச்சு. வர்றான். விடு 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 விட்றா. ஐயோடி மிஸ்ஸு. எங்கள் அக்கா அங்கே இருக்கா ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்டாக விடு. டேய் அவன் டக்குன்னு ஓட்டிடுறான். பட்டுச்சு. சரி அந்த மாமத்துக்கு பட்டுச்சு. சரி விட்றா. டேய் என்னடா இது? என்னடா படைய மாட்டேது. ஐயோ இந்த இவன் வர சண்டைக்கு வர. அடிடா. டேய் ஐயோ ஏன்டா உட்காந்துட்டு இருக்க நீ? டேய் விட்றா. வரான். இது என்ன அடிக்க வரானா? அவன் அடிக்க வரானா? ஏன்டா நீ வெயிட் பண்ற? அவன் அடிக்க போறான்டா. அதான் ஓகே அடி. அவன் அடி. சாவ் அன்கான்ஷியஸ்னா அதான்டா அடிச்சிட்டு இருக்கேன்டா தெரியல. ஓடுறான். டேய் இவன் வேற ஒருத்தன் லூசு. காஷன்ஸ் ரைட்டானா இல்லையா? வின்ட்டான்னு நினைக்கிறேன். ரைட்டானா
அவன் வீட்டாண்டா சன்காந்தி சாப்பிடும். எற இவனை முச்சு தள்ளுறேன் வாடா. வாடா டே மேமுத் வாடா டே. அங்கே ஒரு யூட்டியா யூடியில் காரணம் இது இவன் அடியால் தான் 100 ஆட்டுலாம் இருக்கு. 100 ஆயிட்டு வச்சுக்கின்னு என்கிட்ட அடிக்க வர பத்தியா. பிரைமேட் வேணா எடுத்துக்கோ. ஆனால் இவன் அப்படியே நின்றுட்டுருக்கேன். எஸ் எப்படியோ ஒரு யூட்டியா இந்த வாட்டிகிட்டே முடியாச்சு இந்த வீடியோவில். ரொம்ப ஜாலி. சரி போதும் போ. இவன் கிட்டலாம் ஒரே பிரைமேட் தான் கிடைக்குது. யூட்டி பின்னாடி யூட்டி பின்னாடி இங்கே தான்டா இருக்கேன். எனக்கு தெரியும் நான் ஓட சொல்வது கொஞ்சம் அப்படியே இப்படி அப்படி அப்படி ஓடிருந்தான். எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கான். கேஸ் நான் டேம் பண்ண உடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ் நம்ம எப்படியோ இவன்கிட்ட இந்த ஆமாம் யூட்டே டேம் பண்ணிட்டோம். யூட்டி வாடா. அப்படியே கரெக்டாக நின்ட்டான்டா. தூக்கிட்டு போயிடலாம். தூக்கிட்டு போயிடலாம். ஏண்டா அதானடா எல்லாருமே பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் முக்கியமாக ரெயினாவே எடுத்துகிட்டு வந்தது. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஆர்க்கு ஆசைப்போ இந்த யூட்டியா யாரா இவன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த தமிழ் பிசி கேமரா தெரியும்ல, அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாடி ஆக்ரோங்கிற ஒரு டேனோ தான்டா யூட்டியை விட. அந்த ஆக்ரோங்கிற ஒரு டேனோ வந்து வரும்னு நினச்சேன். விடல. என்னது ஆக்ரோனா? ஆக்ரோன்னு ஒரு டேனோ இருக்குடா அதுடா. காலிமா காலி. இப்போ ஒரே டவுட், இப்போ நான் இறங்குனா ஊட்டியை முக்கிய விட்டுருவானா? கீழே விட்டுரும். நம்ம கண்ட்ரோலில் இருந்தாலும் இவன் கூட்டிகிட்டு போவான் யூட்டியை. மட்டும் ஒரு உன்னோட யூட்டி கட்சி எப்படியா இருக்கும்? ஃபீமேல் கட்சா கேஸ் மேல் கேஸ். ஆமாம் இவன் மேல் நல்ல ஃபீமேல் கட்சா நல்லா நல்லா இருக்கும். ஃபீமேல் 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 இல்லை நகி. ஆனால் கெய்ஸ் ஆமாம் நம்ம காட்சி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வீடியோவில்? அதில் வந்து மேலு ஃபீமேலு ரெண்டுமே கடிச்சிச்சு. ஆனால் ஒருத்தவன் வந்து ஒருத்தவன் பின்னாடி காரணம் அடிச்சு ஃபீமேல் செத்துச்சு. மேல் வந்துட்டு தண்ணியில் குடிச்சிட்டான். தண்ணியில் குடிச்சிட்டான். நாங்கள் போய் பார்க்கறதுக்குள்ளே செத்துட்டான். காய்ச்சாவனா? ஆமாம் காய்ச்சாலடா இவன்டா. இதுடா ஸ்டாமினா ஸ்டாமினா. குட்டியா? அவன் நேற்று கூட தண்ணியில் போய் குச்சிட்டானே. கீழே போட்டால் சாகுமா? இவன் நான் சாக மாட்டேன்டா அவ்வளோ சீக்கிரம். 3000 ஆட்டு இருக்கே. 3000 ஆட்டு போட்டுருவான் கீழே. போட்டான்டா போட்டான்டா கீழே. ஷாட் ஏடா ஃபுல்லாக தான் ஏத்தான்டா. எங்கே இருக்கான் அவன்? அது கீழே இருப்பான். கீழே ஆளை காணும். இல்லை தண்ணிக்குள்ளே இருப்பானா? தம்பி இங்கே இருக்கானே. எங்கே? கீழே அப்படியே இருக்கானடா. அதான் ஓடி வருவானா? டன் பாரு இங்கே ஏதாவது யூட்டி இருக்கானான்ட்டு. பற்றி என்ன ஆகுது இங்கே பற்றியா? என்னது இது? பக்கத்தில் ஏதாவது யூட்டி இருக்கானான்னு பாரு. இந்த வைப்பையா யூட்டி இல்லையே 18 மினிட்ஸ் தான் போயிருக்கு. ஓகே போதும். நான் யூட்டி தண்ணிக்குள்ளே இருப்பான். ஆமாம் வால் தெரியுது. இவனடா இப்போதான் கண்டுபிடிக்கிறான் போல யூட்டி இங்கே இருக்கான்ட்டு. நீ என்ன தண்ணி தெரியல. நல்ல வேலை இந்த யூட்டி வந்துட்டு தண்ணிக்கு மேலே தான் இருக்கான். அந்த யூட்டி தான் வந்துட்டு தண்ணி கொள்ள போயிட்டான்டா. நீ நல்லாவே உள்ளே போயிட்டான். போய் செத்துட்டான். கொஞ்சம் கீழே போ. நம்ம தானே கொண்டது. ஏடா இது அப்படி வச்சுக்கோ. என்ன கரெக்டாக தூக்க முடியல. அப்படி கரெக்டாக வச்சா என்னடா கரெக்ட். என்னடா ஆச்சு? நான் தான் இங்கே வர சொன்னேன். ஓ இங்கே வந்தேன்னே. தண்ணியில் ஸ்லோடா இவன் ரொம்ப ஸ்லோ. வாட மேலே என்ன பண்ணலாம்? லீடர் பார்க் இருக்கான் பற்றி கீழே. ஏடா இது நீ ஏறா
நேத்ரா உல்பானா ம் உல்ஃபு லீடர் போது தூக்கிட்டேன் இல்லை தூக்கல தூக்கலடா. ஏடா இது அட்ரா இந்த நாயை வந்து கீழே உட்காந்துனுக்குதுடா சண்டைக்கு. கொல்றான் அவனை யூட்டி. முச்சு விடுக்கட்டி பவரை போட்டு முச்சு விடவனா ஓட்டான் பத்தியா அந்த பயம் அது பார்த்தா யூடின்னு அந்த அர்ஜென்ட் ஆஃபீஸும் ஓடணுமே. அதோ ஓட்டுக்கிறான் பேர் ஒருத்தன் லூஸ் மாதிரி. இப்போ தூக்கு இன்னும் சண்டை போட்டு ஓகே ஓட்டானு. டேய் பரவாயில்ல விட்றா யூட்டி. இன்னும் சண்டை போடணுங்கிறான். யூட்டிய தூக்கிட்டா போட வீட்டுக்கு போட ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போட. ஏடா ஸ்னோ முடியா தெரியும். இந்தா வீட்டுக்கு போ. யார் இது? எவ்வளோ ஸ்க்ரீனில் வந்தானே ஒரு நிமிஷம் இல்லை. யாரு இஸ் தட் எவ்வளோ அந்த ஸ்க்ரீனில் திடீர்னு வந்துட்டு போனான்டா. யாரோ வந்து இங்க இருந்தானே. கிகா எப்படி இருக்கும் எனக்கு. சத்தியமா இங்கே எவனோ வந்துட்டு போனான்டா. இப்போ கூட அங்கே போகிறான்டா. ஏதோ சொன்ன போட்டானுங்க இப்போ. ஆனால் ஸ்க்ரீன் ஏதோ பெரிய உருவம் வந்துச்சு போச்சுடா. எனக்கும் அப்படி தானே டாவிஸ் அது டாவிஸ் ஏதோ இங்கே வந்துட்டு போச்சு. கரெக்டாக இங்கே வந்துச்சு. இந்த இடத்துல தானே வந்துச்சு. சரி விடு வீட்டுக்கு போவோம். சார்ஜ் வரட்டாக இல்லை மட்டும் பார்த்தா கிகா மட்டும் எப்படி இருக்கும். நல்லா தான் இருக்கு. எல்லாருக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் அவன் தான். எப்போலாம் கிகா காய்ச்சா பார்த்தா ஜஸ்ட்டு கிகா ஜஸ்ட்டு காய்ச்சா மாதிரி ஆஃப்டர் டைமிங் உனக்கும் அப்படி தான் இருக்கும். டைம் பண்ணேன்னே டைம் பண்ணுற மாதிரி காய்ச்சாவா கிகாவான்ட்டு இருக்கும். நேற்று அப்படி தானடா குச்சிட்டு இருந்தேன். கிகாடா சவலா கிகால ஐயோ நீங்க விட்டா வர வருவானே. இறங்குறான் பிரபு அப்படியே நிற்பான். இறங்குறானா கீழே விட்டுருவாள். விட்டுருவான் கண்டிப்பாக விட்டுருவான். கீழே எவனும் இல்லை இருக்கான்டா. விளையாடி சின்ன சின்ன பசங்க தானே விடும். விட்டான் கீழே விட்டான் சவுண்ட் வந்து. ஏன்டா அவன் கீழே விட்டுறான் எப்பவுமே? என்ன லெவலப் ஆயிருக்கான் பாரு. 3 லெவலா ஆட்டு ஸ்டாமினா ரேட்டு போடு. வந்துட்டேன். ஹெல்த் இருக்குடா. ஹெல்த் பாருங்க. வந்து ஹெல்த் டேய் இருடா நானே எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அந்த இதுவில் உட்காந்துட்டு இருடா. கைஸ் இவன் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிடணும் கைஸ். ஒரே ஒரு ட்ரிப் வச்சா போதும்டா போயிடலாம்டா வீட்டுக்கு. இங்க இருக்கான். கரெக்டாக பண்ணு. யாரா இது ரொம்ப கிட்ட இருக்காதுடா கொஞ்சம் மேலே போடா. ரொம்ப கிட்ட இருக்கு நீ. டேய் சாயில் எடுக்க மாதிரி மேடம். ஆமாண்டா அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அடிச்சு அவனை காட்டு போ. அது டைம் பண்ணவன் தானே. யாரா இது நீ தூக்குடா. ஃபஸ்ட்டு அவனை எனக்கு ஏதாவது ஃப்ரீயான பிளேஸில் அந்த மாதிரி விட்டா கூட டக்குன்னு நான் தூக்கிடுவேன். ஸ்னோ பயம் இல்லை தூக்கிட்டீங்களே ஃப்ரீயான பிளேஸ். நீங்களே போடா. வந்துட்டான்டா. ம் வந்துட்டான். யாரு
யூடி நான் அப்படியே நடக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடலாமா? ஏறா தூக்கிட்டேன்டா. போ அப்படியே வீட்டுக்கு போ செம்ம டக்குன்னு போடா சார்ஜ் வேறு இல்லை. எங்க வீடு எங்க கை வலிக்குது வச்சு. டேஸ் இப்போ நமக்கு இது வீட்டுக்கு தான் போகிறோம் தூக்கிட்டு. நம்மளுக்கு 1 நாள் வேறு கிடச்சிட்டான். யூடி ரானாஸ் 81 லெவல். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லெவலுக்கு கொஞ்சம் வந்திருப்பான். ஒரு 3 லெவல் ஆகிருப்பான். எப்படியோ நம்ம பாஸ் ஃபைட்டு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே 100 லெவல் ஆகிடுவான். நெக்ஸ்ட் எபிசோடு வேணால் ஒரு ஃபீமேல் யூடி வேணால் டேம் பண்ணலாம் கைஸ். இல்லைனா நீ ஆஃப்லைனில் பிடிச்சி கூடாதான் ஒரு வாட்டி யூடி டேம் பண்ண காமிச்சில்ல. ஃபீமேலும் டேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட் யார் டேம் பண்ண போகிற? யாரை டேம் பண்ணலாம்? தைலக்கோழி. தைலக்கோழியாவா? அதான் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா ஃபீமேல் யூடி வேணா டேம் பண்ணலாம். ஸ்டாப் வீட்டால் வந்துட்டோம். சரி மிஸ் நம்ம எப்படியோ நம்ம யூட்டியை முடிச்சாச்சு, அதாவது கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆஃப்லைனில் சேலரி செஞ்சிடும். இப்போ எவ்வளோ உனக்கு வேணும் யூடிக்கு? கண்டிப்பாக ஒரு 50-60 கேட்பான்டா. ஒய்டி இது வந்துச்சு. பாடி 125 கேட்குறானுங்களா? ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணிப்பான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் நமீஷ் கேமிங். பாய் 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 போய் என்னடா